ஒரு அழகான பசுமை நிறைஞ்ச காட்டில் சிங்கம், மான், ஆமை, குரங்கு, பறவை எல்லா விலங்குகளும் ஒன்றா வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜாவாம். அந்த சிங்கம் எப்பவும் தான் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும்னு ஆணவத்தோடவும் கர்வத்தோடவும் இருக்குமா. இதை கண்ட மற்ற விலங்குகள் எல்லாரும் ரொம்ப பயப்பட்டாங்களாம். ஒரு நாள் அந்த காட்டில் வறட்சி ஏற்பட்டுச்சு. அதனால் தண்ணீர் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. தண்ணீர் கொடுக்க முடியாமல் அத்தனை மிருகங்களும் சோர்வடைஞ்சிருந்தாங்க. அப்போ அங்கே வந்த சிங்கம் தனக்கு தண்ணீர் வேணும்னு கட்டளை இட்டுச்சு. இதை கேட்ட அந்த பறவை தொலை தூரத்தில் தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது. அதை தன் நண்பர்கள்கிட்ட சொல்லுச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாதான் அந்த இடத்த அடைய முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட எல்லா விலங்குகளும் பறவையை பின்தொடர்ந்து போனாங்க. அவங்க போகிற வழியில் ஒரு பெரிய பள்ளத்தை பார்த்தாங்க. அந்த பள்ளத்தை கடந்து எப்படி போகிறதுன்னு எந்த விலங்குகளுக்கும் தெரியலையாம். எல்லா விலங்குகளும் யோசிச்சாங்க. அங்கிருந்த கல்ல மண்ணை கொண்டு அந்த பள்ளத்தை மூடினாங்க. அதன் பிறகு எல்லோரும் அந்த பறவையை பின்தொடர்ந்து தண்ணீர் இருக்கிற இடத்த தேடி போனாங்க. தண்ணீர் இருக்கிற இடத்த அடைஞ்ச உடனே எல்லாரும் தன் தாகம் தீர தண்ணீர் குடித்தாங்க. இப்போதான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சுதான், நம்ம தனியாக இருக்கிறது பலம் இல்லை, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் பலம்னு.